அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அயலக தமிழர் தின விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். பண்டைய காலத்தில் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தார்கள். அதே போன்ற ஒரு நிலை கடந்த 20 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. முன்பை விட இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் படிப்பதற்காகவும் பணிகள் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகளில் நீங்கள்லாம் தங்கியிருக்கின்றீங்க. எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களை காண முடிகின்றது. கிட்டத்தட்ட 135 நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது. முன்பெல்லாம் செய்தித்தாள்களை எடுத்தால் வெளிநாட்டில் வேலை என கூறி ஏஜென்ட்டுகள், டிராவல் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றினார்கள் என்ற செய்தியை தினசரி பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நிலை இன்றைக்கு பெருமளவு மாறிக்கின்றது. ஏனென்றால் அயலக தமிழர் நலத்துறை மேற்கொண்ட பணிகளே இதற்கு முக்கிய காரணம். சட்டபூர்வமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற வழிகாட்டும் விதமாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. சில மாதங்களுக்கு முன்பு செவிலியர்களுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் நடத்திய கருத்தரங்கினை நான் தொடங்கி வைத்து உரையாற்றினேன். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல, பணிக்காக அயல் நாடுகளுக்கு செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன்வரிசையில் நிற்கின்றது. அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ, பணிக்கு எடுத்த நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ, அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது. மீட்பது மட்டுமின்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த துறையை வெறும் அயலக தமிழர் நலத்துறை என்று மட்டும் சொல்லாமல் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை என்று சொல்கின்றோம். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு குறைந்து 8 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு மேலாகும். ஆனால் நம்முடைய துறையின் சார்பாக எடுத்துக்கின்ற பல்வேறு முயற்சிகளால் அவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கள் முதல் இந்திய வெளியுறவுத்துறை வரை சென்று போராட வேண்டும். ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக எடுக்கின்ற முயற்சினால் அவருடைய உடலை 8 to 10 நாட்களுக்குள் அவங்களுடைய குடும்பத்தினரிடம் கொண்டு போய் நாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த நிலை முழுவதும் மாறியிருக்கின்றது. சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது அந்த நாடுகளில் படித்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்தது நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை தான். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் பொழுதும் அங்குள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள், செவிலியர்களை தமிழ்நாட்டிற்கு நம்முடைய கழக அரசு சிறப்பாக மீட்டு கொண்டு வந்தது. அந்த பணிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த துறை என்றால் அது இந்த அயலக தமிழர் நலத்துறை தான். தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ அதே போல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய துறை மூலம் செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து வருகின்றது. தமிழர்கள் அயலக தமிழர் தின விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக 135 நாடுகளுக்கு தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள். தமிழர்கள் செல்லாத நாடுகளே இல்லை என்று பெருமை தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.